குருவை பார்த்துட்டு தியானத்தை அள்ளிட்டு போயிடணும், சக்தியை உறிஞ்சிடணும், சக்தியை கொஞ்சம் கேப்சர் பண்ணிடணும். அப்படியே இந்த கடல் தண்ணியை குடிநீரா மாற்றுவாங்கல்ல, அந்த மாதிரி அமாவாசை பௌர்ணமி எல்லாம் குரு பயங்கரமா இருப்பார். ஏதாவது ஒண்ணு பண்ணிடணும். எனக்குள்ள இருந்து என்ன தாட்டுனா, நம்ம சந்திக்கிற ஒவ்வொருத்தர்கிட்டையும் அந்த நல்ல காற்று அவங்க சுவாசிக்க விடணும். இந்த இடையூறு செய்யறவங்கள போர் செய்யறதுதான் என்னுடைய வேலை. ஏன் உருவத்தையே நான் ஒண்ணும் இல்லைன்னு சொல்றேன். உருவம் இருக்கு, ஆனா இதை ஏத்துக்க மாட்டேன். இந்த உடலை நான் ஏத்துக்க மாட்டேன். எல்லாத்துக்கும் என்ன காரணம்? அடிப்படை உயிர். உயிரும் நான் அல்ல. அப்ப நான் உயிரும் இல்ல. அப்ப என்னடாப்பான்னா, பெத்தவங்களுக்கு எப்படி அழுகணும்னு தெரியல. ஓசாவுக்கு நான் அழுவ மாட்டேன். அது சொல்லுவோம், நீ எனக்கு முன்னாடியே செத்துருவ, ஓசாவுக்கு நான் தான் அழுகணும் பாட்டி அப்படின்னு அது சொல்லுவோம். என்னன்னா, உடலோட இருந்துகிட்டு மனிதனோட வாழ்ந்துகிட்டு ஆசை பாசம் இல்லாத ஒருத்தன் வாழ்றான் பாருங்க, அதுதான் உயர்ந்த ஞானம்ங்கிறாங்க. தொடர்ச்சியா பல்வேறுபட்ட நகரங்களுக்கு ரிப்பீட்டடா மக்களை பார்க்கறதுக்கு காரணம் இதுதான். என் கூட எல்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்களே, இவங்களெல்லாம் அடிப்படையா என்னன்னா, அவங்களுக்குள்ள முன் ஜென்மத்துல இருக்கிற சின்ன சின்ன விஷயத்த சரி செய்யறதுக்கான ஒரு வாய்ப்புக்காக தான் கூட இருக்கிறாங்க. அவங்களுக்கு தெரியாது. இப்ப நான் இதுக்காக தான் உங்களை வச்சிருக்கிறேன் அப்படிங்கறதுல நான் வச்சிருக்கல. அப்ப எனக்கு என்ன உணர்த்தப்படுதுன்னா, உன் கூட ஒரு 4 பேர் இருக்கிறாங்கல்ல, அவங்க பாதுகாப்பாளர் அப்படின்னு நினைச்சுக்கிட்டா நீ முட்டாள். அவங்க உனக்கு சேவை செய்யறாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டா நீ முட்டாள். அவங்க ஒன்ன பார்த்துட்டு குருன்னு ஏத்துக்கிட்டு நிக்கிறாங்க. புரியுதா? அவங்க ஏன் நிக்கிறாங்கன்னா, அவங்க உள் உணர்வுல இந்த இடத்துல நிக்கணும்னு நம்ம உணர்த்தி இருக்கோம், நிக்கிறாங்க. அப்ப உனக்கு என்ன புரியணும்னா, அவங்களுக்குள்ள ஒரு நல்ல தன்மை வரணும். அவங்களுக்குள்ள ஒரு நல்ல தன்மை வரணும்னா, உன்ன மாதிரி ஒரு ஆளோட நீ விடுற சுவாசத்தை அவங்க சுவாசிக்கணும். அப்ப உன்னுடைய அட்மாஸ்பியர்லயே அவங்க இருக்கணும். உன்னுடைய பேக்ரவுண்ட்லயே அவங்க இருக்கும்போது அவங்க புது பொலிவை மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதுக்காக தான் இவங்களை போட்டிருக்கிறேன். நீ தயவு செய்து தட்டு எடுக்க ஒருத்தன், சொம்பு எடுக்க ஒருத்தன், டம்ளர் எடுக்க ஒருத்தன், நீங்க தொடங்க சாமிய விளக்குறதுக்கு ஒருத்தன் நினைச்சு நீ ஏதாவது திங்க் பண்ணிடாத. வெளியில பாக்குற மக்கள் சாமியை பாதுகாக்கிறாங்க, ஒரு 5 பேரு 10 பேர் சாமி கூட இருக்கிறாங்கன்னு அவங்க ஒரு கற்பனைவாதி தானே. அவங்க கற்பனை பண்ணிட்டு அங்கேயே உட்கார்ந்து இருக்கட்டும். உனக்கு என்ன புரிதல் இருக்கணும்னா, வந்திருக்கிறவரு ஒரு வேலையா வந்திருக்கிறாரு, நீ ஒரு வாத்தியாரு, அவர் டியூஷனுக்காக வந்திருக்கிறாரு, அவர் உட்கார்ந்தே இருப்பாரு. அவரோட சுவாசம் ஒரு நாள் சரியாயிருச்சுன்னா அவர் ஓடிடுவார். புரியுதுங்களா? அப்ப இத நமக்கு கிளியரா கொடுக்கறதுனாலதான் நம்ம அவங்களை எப்படி பாக்குறோம்? கிளியரா பாக்குறோம். அவங்களை என்ன மாதிரி கண்காணிக்கிறோம்? அதை கிளியரா கண்காணிக்கிறோம். அப்ப நம்ம கிட்ட எந்த விஷயமும் கிடையாது. நம்ம அவங்களுக்கு வேலையும் கொடுக்கல, நம்ம அவங்கள பிடிச்சு போயும் வைக்கல. அவ என் கூட இருக்கிறவங்கள பிடிச்சு போய் ரொம்ப நல்லவங்க, அக்குமாருக்கு தங்கம் இவங்க தான், இவங்கள மாதிரி உலகத்துல ஒருத்தனை பார்க்கவே முடியாது, அதனாலதான் பக்கத்துல வச்சிருக்கோங்கிறது சத்தியமா கிடையாது. புரியுதுங்களா? அதை நீங்க புரிஞ்சுக்கணும், அதை நீங்க தெரிஞ்சுக்கணும். அப்ப பல வடிவத்துல உங்களை சந்திக்கிறதுக்கு காரணம், உங்களுக்குள்ள இருக்கிற தன்மைய மாத்த போராடுறேன். இதான் உங்கள்கிட்ட தியானம் வரணும்னு நீங்க போராடுறீங்க. நான் தியானம் வர்றதுக்கு போராடல. நல்லா ஞாபகத்துக்குங்க. அந்த கை இப்படி மடங்கிருது, மடங்கிய திருப்பி திருப்பி பேசுறேன். அவ தியானம் வரணும், குருவை பார்த்துட்டு தியானத்தை அள்ளிட்டு போயிடணும், சக்தியை உறிஞ்சிடணும், சக்தியை கொஞ்சம் கேப்சர் பண்ணிடணும். அப்படியே இந்த கடல் தண்ணியை குடிநீரா மாற்றுவாங்கல்ல, அந்த மாதிரி அமாவாசை பௌர்ணமி எல்லாம் குரு பயங்கரமா இருப்பாரு. ஏதாவது ஒண்ணு பண்ணிடணும் அப்படின்னு ஆத்துக்குள்ள ஒரு பம்பு செட்டை போட்டு தண்ணி எடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி உங்களுக்குள்ள ஒரு தாட்டு இருக்கலாம். ஆனா எனக்குள்ள இருந்து என்ன தாட்டுன்னா, நம்ம சந்திக்கிற ஒவ்வொருத்தர்கிட்டையும் அந்த நல்ல காற்று அவங்க சுவாசிக்க விடணும். அப்ப அவங்களுக்குள்ள இடுப்பும் தலைக்குள்ளையும் ஒரு லிப்ட் மாதிரி மேல கரெக்டா ஒரு காற்று போகணும், ஒரு காற்று கீழே வரணும். அதுக்கு இடையூறா இருக்கக்கூடிய கரும விடையா இருக்கக்கூடிய அந்த மும்பலமா இருக்கக்கூடியத அறுக்கக்கூடிய வல்லமை ஒரு உயர்ந்த காற்றால் முடியும். அப்ப இந்த இடையூறு செய்யறவங்கள போர் செய்யறதா என்னுடைய வேலை. அப்ப எப்பா என்னுடைய மாணவிப்பா, அப்பா என்னோட மாணவன்பா, மேல போகுது கீழே வருது, ஏப்பா இடையூறு பண்றீங்கன்னு அவ்வப்போது இந்த மாதிரி வகுப்பு போட்டு மக்களை சந்திச்சுக்கிட்டே இருக்கிறோம்.
அப்ப மக்களை சந்திக்க 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 இந்த காற்று என்னுடைய உஷ்ணத்தை அவங்களுக்கு ஒரு நல்ல நல்ல இடத்துல போய் நம்ம மீண்டும் மீண்டும் புதுப்பிச்சு நம்ம ஒரு உஷ்ணத்தை எடுத்துட்டு வந்து நகரப்புறத்துல மக்களை சந்திச்சு நல்ல உஷ்ணத்தை நான் விநியோகம் பண்ணிக்கிட்டே போறேன். எந்த விலையும் இல்லாம, எந்த கட்டணமும் இல்லாம, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம. ஏன்னா எனக்குள்ள இருக்கிற அந்த உஷ்ணமும் எதிர்பார்ப்பு இல்லைன்னால்தான் உயர்ந்த உஷ்ணம் எனக்குள்ள இறங்குது. நான் எதிர்பார்த்திருந்தேன்னா ஒரு உயர்ந்த உஷ்ணம் எனக்குள்ள இறங்காது. அப்ப உயர்ந்த உஷ்ணம் எனக்குள்ள இறங்கும் போது அந்த உயர்ந்த உஷ்ணத்தை எடுத்துட்டு வந்து உங்க ஊர்கள் பக்கத்துலன்னா ஒரு சந்தை போடுவாங்கல்ல, வாரத்துல வியாழக்கிழமை சனிக்கிழமை, அந்த மாதிரி மக்கள் சந்திப்புன்னு ஒரு சந்தை போடுறேன். அந்த சந்தைக்கு சில ஆன்மாக்கள் வரும்போது தொடர்ச்சியா அவங்களுக்கு உணவு கொடுக்கப்படுது. தொடர்ச்சியா 4 மணி நேரம் 5 மணி நேரம் அவங்களோட உரையாடுறது, அவங்கள பாக்குறது, அவங்க என்ன பாக்குறதுக்குள்ள அதுக்குள்ள ஒரு நல்ல உஷ்ணத்தை நான் கொடுக்க ட்ரை பண்றேன். அப்ப அவங்களால அது உடனே யூட்டிலைஸ் பண்ணி அந்த உடல்ல மாற முடியாது. அதுக்கு மாத கணக்காகும், அதுக்கு வருட கணக்காகும். அது ஆகட்டும்னு இந்த பிரபஞ்சம் பல நாள் பல வடிவத்துல இந்த உடலை அதுக்காக தான் தேர்ந்தெடுத்திருக்கு. இந்த உடலை எதுக்கு தேர்ந்தெடுத்திருக்குன்னா நல்ல உஷ்ணத்தை இந்த நகரத்துல பரப்பணும். ஏன்னா பில்லி சூனியம், கடவுள், பக்தி, சித்தர்கள், அப்படி காதல், ஆசை, மாயைன்னு பரப்பிட்டாங்க உலகம் முழுக்க. ஒரு மாதிரி வஞ்சகத்தை பரப்பிட்டாங்க. விஷம் எங்க பார்த்தாலும் விஷம். அப்ப அது என்ன பண்ணுது, ஒரு உடலை தேர்ந்தெடுக்குது. இதுக்கு முன்னாடி எதை தேர்ந்தெடுத்துருந்துச்சு? நதியை தேர்ந்தெடுத்துருந்துச்சு, கல்லை தேர்ந்தெடுத்துருந்துச்சு, பாறைய, புகையை தேர்ந்தெடுத்துருந்துச்சு, மரத்தை தேர்ந்தெடுத்துருந்துச்சு, ஒரு நாகத்தை தேர்ந்தெடுத்துருந்துச்சு. ஒரு மனிதனை ஏன் தேர்ந்தெடுக்குதுன்னா அவன் இங்க இருக்கிற மனிதர்களுக்குள்ள இருக்கிற நல்ல தன்மையை உருவாக்குறதுக்கும் அவன் நகரப்புள்ள போகணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அவனுக்குள்ள அந்த பல நாள் அவன் விஷத்தை எடுத்துட்டு அவன் விஷம் எப்படி எடுக்கப்பட்டுச்சுங்கிற அந்த ப்ராசஸ் அவனுக்கு காட்டப்படுது. அப்ப அந்த ப்ராசஸ் காட்டப்படணும்னா அவன் சித்தம் கலங்காம இருக்கணும். அப்ப எது பித்தம், எது கபம், எது காமம், காமம் எப்படி அறுக்கப்படுது, பித்தம் எப்படி அறுக்கப்படுது, கபம் எப்படி அறுக்கப்படுது, இடுப்புல இருக்கிற குண்டலினி சக்தியோட பயன்பாடு எப்படி இருக்கு, மேல இருக்கிற தலையில இருக்கிற பயன்பாடுகள் எப்படி இருக்கு. இந்த லிப்ட் மாதிரி மேலையும் கீழே ஏறும்போது அந்த 6 சக்கரங்கள்ல இடுப்புல இருக்கிறதோ இங்க முதுகு சைட்லயோ முன்பக்கத்துல இருக்கிறத இந்த மாற்றங்களா எப்படி நடக்குது, இதை தொடர்ந்து கண்காணிக்கிற வாய்ப்பு அவனுக்கு வழங்கப்படுது. அவன் ஒரு பார்வையாளனா தொடர்ந்து பார்க்கறான். அப்ப உடல்ல பருவமாற்றாகுது. ஆரம்ப காலகட்டத்துல தான் ஒரு சக்தி வாய்ந்தவனாகவும், தான் ஒரு குருவாகவும், தானே ஒரு தீர்க்க தரிசியாகவும், தானே இந்த உலகத்தை காப்பாற்ற வந்தவனாகவும், தானே ஒரு ரட்சகனாகவும், தானே ஒரு இறை தூதராகவும் நினைச்சவன் ஒரு செயல்ல ஒன்றும் இல்லைன்னு சொல்றதுக்கு வர்றான். ஏன்னா அத அப்படியே அந்த சக்தி வரும்போது ஆரம்பத்துல என்ன பண்ணுவோம், நமக்குள்ளே ஒரு இது வந்துடும்ல, சக்தி வருது, காட்சி வருதுன்னா ஒரு இமேஜ் எப்படி இருக்கும், யாருக்கும் தெரியாது நமக்கு தெரியுதுன்னா எப்படி இருக்கும், யாருக்கும் அறிய முடியாத ரகசியம் நமக்கு தெரியுதுன்னா நமக்கு எப்படி இருக்கும், நம்ம நடையெல்லாம் எப்படி இருக்கும், நம்ம பேச்சு எப்படி இருக்கும். அப்ப நைட்டு தூங்கும் போது கால் மேல கால் போட்டு தூங்குவோமா, தூங்க மாட்டோமா? எல்லாம் ஆரம்பத்துல எல்லா தியானம் பண்றவங்களுக்கும் வரும். அப்ப அது என்ன பண்ணும், உள்ள இருக்கிறது ரசிக்கும். பண்ணிக்க 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 ரசிச்சுக்க. நீயே சித்தரா, குருவா, 2 குருவை போட்டுக்க, 4-5 குருவை கூட போட்டுக்க. நீயே போகரா, போகர், அகத்தியரை சேர்த்துக்க. வேற யாரு, காகபுஜண்டர், அவரையும் சேர்த்துக்க, அள்ளிக்க. வேற யாரெல்லாம் அல்ல அள்ளிக்க. வாழை பரமேஸ்வரி அள்ளிக்க. வேற யாரு, சிவனை கழுத்து ஊட்டிக்கு வச்சுக்க, பெருமாள் தலையில வச்சுக்க, எல்லாத்தையும் வச்சுக்க. ஆனா ஒரு இடத்துல அப்படியே கவனிக்க வச்சு அப்படியே ஒண்ணாக உருவம் இல்லை. அப்ப என்ன ஆகும், எனக்கு என்ன நினைச்சு, அப்படியே மனம் குறையுது. அதான் மனமும் நான் அல்ல. அப்ப மனம் என்ன, அப்படியே குறையுது. மனம் குறையும் போது எனக்கு என்ன நடந்துச்சு, எனக்கு நான் சித்தர் இல்லை, நான் குரு இல்லை, நான் சிவன் இல்லை, நான் விஷ்ணு இல்லை. அப்ப மனம் நான் சிவன், நான் சித்தர்னு சொல்லுது. அந்த மனம் குறையும் போது, மனம் இல்லாத போது இப்படிதான் பார்க்க தோணும். ஒண்ணும் இல்லை, ஒண்ணுமே இல்லை, இப்போ எல்லாம் மாயை, ஒண்ணும் இல்லாததுக்கு இவ்வளவு பெரிய பில்டப் கொடுத்துருக்கோமா அப்படின்னு அந்த மனம் இல்லாத போது அந்த எம்டினஸ் பாக்குறேன். அப்ப மனம் நான் இல்லை அப்படின்னு சொல்லும் போது ஒரு எம்டினஸ் ஆயிடுச்சு. அடுத்தது என்ன, உருவத்தையே நினைச்சிட்டு இருக்கோம்ல, அந்த உடலையே ஒண்ணும் இல்லை அப்படிங்கிற தன்மை மாறுது அடுத்தது. அப்ப என் உருவத்தையே
நான் ஒண்ணும் இல்லைன்னு சொல்றேன். உருவம் இருக்கு, ஆனா இதை ஏத்துக்க மாட்டேன். இந்த உடலை நான் ஏத்துக்க மாட்டேன். நீ இந்த உருவத்தை ஏத்துக்க, நான் ஏத்துக்கல. அப்படிங்கறதுனாலதான் என் மனம் நின்னதுனாலதான் நான் அடுத்தது வார்த்தை எங்க வச்சிருக்கிறோம் பாருங்க, பிரபஞ்சத்திலேருந்து, உடலும் நான் அல்ல. அப்ப என் உடலை நீ கும்பிடுற, நீ என்னை ஏத்துக்கிட்ட, நான் ஏத்துக்கல. அடுத்தது எல்லாத்துக்கும் என்ன காரணம்? அடிப்படை உயிர். உயிரும் நான் அல்ல. அப்ப நான் உயிரும் இல்ல. அப்ப என்னடாப்பான்னா வெட்ட வெளி, ஒண்ணுமே இல்லாம இருக்கிறாங்க. இத சொல்ல முடியல, எதுவுமே இல்ல, ஆனா நான் வாழ்றேன். அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும். எதுவுமே இல்ல, ஆனா நான் வாழ்றேன். ஆனா எதுவும் என்னதுன்னு என்னால சொல்ல முடியல. எதுவும் நான் படைச்சேன்னு என்னால சொல்ல முடியல. இது என்னுடையதோ அது உன்னுடையதுன்னு என்னால பார்க்கவும் முடியல, சொல்லவும் முடியல. அப்ப இந்த வடிவத்தை ஒருத்தருக்குள்ள கிடைக்கும் போது அத மக்கள் கையில கொண்டு போய் கொடுக்குறாங்க. அப்ப மக்கள் எப்படி இருக்கிறாங்க? மார்க்கெட்டுக்கு போய் தக்காளி வாங்க போனவங்க அந்த மார்க்கெட் இருக்கிற அழகை பார்த்துட்டு சாக்கு நிறைய காய் வாங்கிட்டு வராங்க. வெறும் தக்காளி மட்டும் தான் வாங்க போனாங்க. ஆனா அந்த கண் பார்த்த ஆசையில எல்லாத்தையும் அள்ளிட்டு வந்துட்டாங்க. புருஷன் நைட்டு பகல் ஃபுல்லா கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு 10,000 ரூபாய் காசை கொண்டாந்து கையில கொடுத்தாரு. தீபாவளிக்கு ட்ரெஸ் எடுக்க போனாங்க. அப்ப போனவங்க 10,000 ரூபாயை வச்சு வெடி வாங்கணும், எண்ணெய் வாங்கணும், மல்லிகை ஜாமான் எல்லாம் வாங்கணும். இவங்க போனதை பார்த்து சுத்தி இருக்கிற பொருள் எல்லாம் பார்த்தாங்க. அந்த ட்ரெஸ் இந்த ட்ரெஸ் எல்லாம் பார்த்தோன்னா 10,000 ரூபாய்க்கு வாங்கிட்டாங்க. அவன் குழந்தை கேக்குது, அம்மா அப்பா எதுவும் சொல்ல மாட்டாரா? சமாளிச்சுக்கலாண்டி, ஏதாவது பண்ணுவாரு அவரு அப்படிங்கிறாங்க. அப்ப இவரு எல்லா காசும் காலியா கேட்டது, எல்லாம் போயிடுச்சா? ஓ விலைவாசி என்ன விக்குது, நகரத்துக்குள்ள போனதான் உனக்கு தெரியும், சும்மா இரு அப்படின்னு தர்றாங்க. அப்ப இவருக்குள்ள ஒரு அதிர்ச்சி இருக்குல்ல. அந்த மாதிரிதான் மக்கள் அவங்க என்ன பண்றாங்கன்னா, எப்ப போனாலும் அளவுக்கு அதிகமான ஒரு பொருளை வாங்கிடுறாங்க, இல்ல ஒரு பொருளை கேட்கறாங்க, இல்ல ஒரு பொருளை கொடுத்துட்றாங்க. சாவு வீட்டுக்கு போனாலும் 5% தான் அழுகணும். எவனாவது ஒருத்தனை பார்த்து எமோஷன் ஆகி 50% அழுது இவங்க சாகுற மாதிரி ஆயிடுறாங்க. அப்புறம் இவங்களுக்கு 4 குளுக்கோஸை போட்டு இவங்களை ரெடி பண்றதுக்கே 1 வாரம் ஆகுது. எங்கப்பா உங்க அம்மா? அதுவே சாவர கண்டிஷன்ல இருக்குங்க. ஏன் அழுது அழுது இப்படி ஆயிடுச்சுங்க? என்ன அது எப்பயுமே இப்படி அழுகாதுங்க. 2-3 கதாபாத்திரங்களை பார்த்துருச்சாங்க. ஏன்னா அவங்க எல்லாம் அந்த பழைய ஆளுங்களோட இருந்த ஆளுங்க. ஐயோ நம்மளோட இவ சாப்பிட்டாலே அப்படின்னு இதுங்க 2 பேருமே, நம்ம 2 பேர் தானே இவளோட இருந்தோம் அப்படின்னு இதுங்க 2 பேருமே பார்த்து பார்த்து அழுகிறது. இதான் எங்க ஊர்ல சொல்லுவாங்க, ஒப்பாரி வைக்கிறதுக்கு கம்பெனி வேணும்னுவாங்க. புரியுதுங்களா? எங்க பாட்டியெல்லாம் சொல்லுவாங்க, என்ன பாட்டி அழுகலையானா, நம்ம கூட அழுகுறதுக்கு ஆள் இல்லப்பா. ஏன் அப்படின்னா அது ஒரு ஃபீலோடு அழுகணும்டா, இவ்வளவுலாம் அழுக தெரியாது அப்படின்பாங்க. இன்னும் நிறைய கிராமத்துல நான் 35 ஆண்டுகளுக்கு முன்னாடி சொன்னேன். அப்ப என்ன சொல்லுவாங்கன்னா, திட்டுவாங்க பாட்டிகள். என்னன்னா, ஒருத்திக்கு கூட ஒப்பாரி வைக்க தெரியல, செத்து வீட்டுல பணம் கிடக்கு, உட்காந்து கதை பேசிக்கிட்டே கிடக்குறாள்வ, எப்படி ஒப்பாரி வைக்கணும்? இவளுக்குலாம் யார் இவ யாரு புள்ள, இவ யாரு புள்ளன்னு விசாரிக்கணும். உங்க அம்மா உன்னை ஒழுங்கா வளர்க்கல, செத்தவங்களுக்கு எப்படி அழுகணும்னு தெரியல. உன் சாவுக்கு நான் அழுவ மாட்டேன் அது சொல்லுவோம். நீ எனக்கு முன்னாடியே செத்துருவ, உன் சாவுக்கு நான் தான் அழுகணும் பாட்டி அப்படின்னு அது சொல்லுவோம். இப்ப இது மாதிரி திருச்செல்லாம் சாவு வீட்டுல நடக்கும். இந்த மாதிரி எங்க எதை கம்மியா போடணும், எதை அதிகமா போடணும் நமக்கு தெரியாது. அப்ப இதுல மக்கள் என்ன பண்ணிடுறோம், பலவீனமாயிடணும். அப்ப இததான் ஒரு குரு அந்த சுவாசமா கொடுத்து அந்த பற்று அறுக்கிறதுங்கிறது இதான். எப்படி பற்று இருப்பது, அப்ப அந்த லிமிட்டேஷனுக்குள்ள கொண்டு வர்றது, அப்ப ஒரு கிளியரா வாழ்க்கையை புரிதலை ஏற்படுத்துறது. அப்ப குரு, கடவுள், கணவன், மனைவி எல்லாமே அமிர்தம் மிஞ்சினா என்ன ஆகும்? அமிர்தமே அதிகமா தின்னுகிட்டே இருந்தா என்ன ஆகும்? அதுவே விஷமா மாறுன்னு சொல்றாங்கல்ல. அந்த மாதிரி எல்லாத்துலயுமே ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள இயற்கையாக வரணும். அப்ப கட்டுப்பாட்டுக்குள்ள இயற்கையாக ஒருத்தருக்கு வரும்போது அவர் ஞானம் அடைகிறார். நீங்க எப்படின்னா குண்டலினி சக்தி விழிச்சோடனே ஞானம் அடைஞ்சிட்டேங்கிறாங்க. என்னங்க
இடுப்புல டிங் டிங் டிங்னு ஆடிக்கிட்டே இருக்குங்க. சரி, ஒளியெல்லாம் தெரியுதுங்க. சரி, சித்தர்கள் வர்றாங்க. சரி, இப்ப நான் ஞானம் அடைஞ்சிட்டேனே, நீங்க சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. அப்ப இந்த மாதிரி பல்வேறுபட்ட வருஷன்ல மக்கள் பண்றாங்க. அப்ப மக்களுக்கு என்ன வேணும்னா ஒரு விடுப்பு வேணும். விடுப்புன்னா இந்த ஆங்கிலத்துல சொல்லுவாங்கல்ல, அந்த அன்பு வைக்கிறது, அன்புல இருந்து வெளியே வர்றதுன்னு, அந்த விஷயத்துல இருந்து நீங்க விடுபட்டுட்டீங்கன்னா, அதை கவனிச்சு விடுபட்டுட்டீங்கன்னா நீங்க உயர்ந்த ஞானிங்கிறாங்க. அப்ப என்னன்னா, உடலோட இருந்துகிட்டு மனிதனோட வாழ்ந்துகிட்டு ஆசை பாசம் இல்லாத ஒருத்தன் வாழ்றான் பாருங்க, அதுதான் உயர்ந்த ஞானம்ங்கிறாங்க. ஒரு கும்பல்ல இருக்கணும், ஆசைப்படக்கூடாது. ஒரு பெண்ணோட நிக்கணும், காம எண்ணமே வரக்கூடாது. ஒரு பெரிய பேரழகி அப்படி நிக்கணும், ஒரு புள்ளி சலனம் இருக்கக்கூடாது. அப்ப அவன் யாரு? அவன் பேர் என்ன? ஞானவான். அப்ப இது மாதிரி உங்களுக்குள்ள எல்லாம் தோணிருச்சுன்னா நீங்க ஞானம் அடைஞ்சிட்டீங்கன்னு அர்த்தம். உங்களுக்குள்ள தோணலைன்னா நீங்க இன்னும் ஞானம் அடையலன்னு அர்த்தம். இதெல்லாம் குருவை கேட்டு தொந்தரவு பண்ணாதீங்க. நீங்களே கண்ணாடிக்கு முன்னாடி போய் நின்று பாருங்க. உங்களுக்குள்ள இருந்து சோறு திங்கணும் தோணிக்கிட்டே இருந்துச்சுங்க, ஞானம் அடையல. குருவை வெறித்தனமா தேடிக்கிட்டே இருக்குன்னா இன்னும் ஞானம் அடையல. அப்ப அங்க என்ன ஆகும்னா, குரு கிட்ட இருந்தும் விடுபட்டுருவீங்க. அப்ப குரு எப்படின்னா, உருவமா இருக்க மாட்டார், பேராவும் இருக்க மாட்டார், வெட்ட வெளியா இருப்பாரு. வார்த்தையால எதுவுமே சொல்ல முடியாது. நோ டிஸ்கஷன். அப்ப நோ டிஸ்கஷன், ஒன்லி மௌனம். அப்படியே ஒருத்தர் இமாச்சல் அப்படி நடப்பாரு, நடந்துகிட்டே இருப்பாரு, அப்படியே மௌனமாக இருப்பாரு. அப்ப அவர்கிட்ட கேட்டீங்கன்னா என்னங்க வெட்ட வெளியா இருக்கிறேன்னு போயிட்டாரு. புத்தர் இந்த உலகத்துக்கு கொடுக்க நினைச்சது, கர்த்தர் இந்த உலகத்துக்கு கொடுக்க நினைச்சது, அல்லாஹ் இந்த உலகத்துக்கு கொடுக்க நினைச்சது எல்லாம் என்ன? அல்லாஹ் என்ன சொன்னது? 1500க்கு மேல உருவத்தை வச்சு ஏமாந்து போயிடாதீங்க, செத்து போயிடாதீங்க. உருவம் இல்லாத ஒரு உன்னதமான செயலை அல்லாவாக நீ நினைத்து தொழுகும் போது அந்த செயலிலிருந்து நீ ஒன் உருவத்திலிருந்து விடுபட்டு இந்த பிறப்பு எதற்கு அப்படிங்கிறத நீ தெரிஞ்சுக்குவாரு. அதனாலதான் உருவமாக நீ எதை பார்க்கணும் அப்படின்னா, பிறைய பாரு, உனக்கு அடையாளமா மேல காட்டி தரேன், பிறைய பாரு, 3ஆம் பிறைய பாரு, மேல நட்சத்திரத்தை பாரு அப்படிங்கிறத காட்டி கொடுத்தாங்க. அப்புறம் அடுத்து என்ன காட்டி கொடுத்தாங்க? நீ யூஸ் பண்ற உடைகள், முக்கியமான விஷயம். அந்த இந்த இது ஒரு முள்ள வானவில்ல வர்ற கலர்ஸ் இருக்குல்ல, அந்த மாதிரி வெள்ளை, பிளாக்கு, பச்சை, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இந்த பிரபஞ்சத்துல தோன்றும். இதையெல்லாம் நீ பயன்படுத்திக்க. ஒரு நாள் இது மாதிரியே தான் நீ இருக்கிறன்னு தெரிஞ்சுக்குவ. ஒரு நாள் நீ உனக்குள்ள இருந்து என்ன இருக்கணும்? நீதான் பிறை. ஒவ்வொரு அல்லாவை கும்பிடுற ஒவ்வொருத்தரும் எப்படி மாறணும்னா, நீயே பிறை, நீயே நட்சத்திரம், நீயே கிரீன், நீயே பிளாக், நீயே ஒயிட். இந்த ஃபீல் என்னைக்கு உனக்கு வருதோ நீ அல்லாவை பார்த்து விட்டாய் என்று முடிஞ்சா. அடுத்த கர்த்தர் அவருதான். அவருக்குள்ள இருந்து என்ன சொல்ல வர்றாரு? நீ என்ன இப்படி இந்த வழிபாட்டு முறைகள்ல இந்த வடிவத்திலிருந்து நீ என்ன பார்த்தனா உணர முடியாது. அப்ப இந்த வழிபாட்டுக்குன்னு விடுபட்டு ஒரு செயல் வடிவத்தை நீ பார்க்கணும், ஒரு வடிவத்தை நீ அறியணும். அதுக்காகத்தான் அவங்க என்ன பண்ணாங்க? அவர் என்ன பண்ணாரு? ஒரு ஹேண்டில், ஒரு மிளகு பத்தி ஏற்றி அந்த ஹேண்டில் கிட்ட போய் நின்றுகிட்டு உப்பையோ எதையோ வச்சு நீ போட்டு அப்படியே இரு, அதை பாரு, அப்ப மண்டிட்டு ஜெபம் பண்ணு, அப்ப அந்த பிரேயர்ல அந்த வார்த்தைகளை நீ சொல்லு. அப்ப அந்த வார்த்தைகளை ஏன் சொல்லு அப்படின்னா, மேல எப்படி சொல்றாரு கர்த்தர்? எப்படி சொல்றாரு? இங்கு எல்லாம் ஊமை, எல்லாம் மௌனம், எல்லாமே நிதர்சனமான எதுவுமே இல்லாத வெட்டவெளியாக இருக்கிறது. அப்ப ஒரு வார்த்தை தோன்றியது. அந்த வார்த்தை என்னவாக இருக்கிறது என்றால் காற்றாக இருக்கிறது. அந்த வார்த்தை எதுகிட்ட இருந்து தோன்றியது அப்படின்னா காற்றுகிட்ட இருந்து தோன்றியது. இப்ப காற்று எங்க, உயர்ந்த காற்று எங்க வருது அப்படின்னா, இடுப்புல குண்டலினி சக்தியாக இருக்கக்கூடிய இடத்துல இருந்து ஒரு காற்று வருது. அந்த காற்றில இருந்து ஒரு வார்த்தை பிறக்குது. அதே மாதிரி வெட்ட வெளியில உயர்ந்த காற்று, அந்த காற்று மௌனம், அந்த காற்றில இருந்து ஒரு வார்த்தை பிறக்குது. அந்த வார்த்தையை பைபிளாக நான் கொடுக்கிறேன். அந்த வார்த்தையை எடுத்துக்கொண்டு நீ படிக்கும் போதோ அதை சொல்லும் போதோ அந்த ஹேண்டில பார்க்கும் போதோ நீ என்னவாக ஆவனா, உனக்குள்ளேயே ஒரு நல்ல காற்று உருவாகுவதை, உனக்குள்ளேயே ஒரு காற்று இருப்பதை நீ பார்க்க முடியும். அடுத்தது, இந்த
ஆப்போசிட்ல இருக்கிற தீபமாக இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு வடிவமாக இது ஒரு செயல் வடிவமாக நீ மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப ஒரு சூரியன் போல, சூரியன் அங்க பார்க்கல, நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். சூரியன் பார்க்கல, சூரியன் சுழலல, சூரியன் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், சூரியன் எரிந்து கொண்டிருக்கிறது. சூரியன் எப்படி அக்னி மலை ஒண்ணு இருக்குல்ல, அந்த மாதிரி சூரியன் புறப்பட்டு வரல, சூரியன் உதைக்கல, சூரியன் எரிகிறது. ஒரு அணையா தீபம் என்று சொல்லுவாங்கல்ல, அணையா அடுப்பு என்று சொல்வார்கள்ல, அணையாத ஒரு ஜோதி என்று சொல்வார்கள்ல, அந்த அணையா ஜோதி தான் சூரியன். அப்ப சூரியன் எரிந்து கொண்டிருக்கிறது. அப்ப எரிந்து கொண்டிருக்கிற சூரியன் மாதிரி உனக்குள்ளே ஒரு சூரியனை நீ காண்பாய். அதுக்குதான் அந்த ஹேண்டில் இதை பாரு அப்படிங்கிறது கர்த்தருடைய வடிவம். அடுத்தது நம்ம ஸ்டேட்மெண்ட். எது? கிருஷ்ணர் அவரு அதுக்குள்ள என்ன சொல்லிட்டு போயிட்டாரு கீதைக்குள்ள, எதை நீ படைத்தாய்? அவர் கேட்டார்ல, எதெல்லாம் நீ படைத்த, எது ஒண்ணுது, இன்றைக்கு ஒண்ணுது, நாளைக்கு இன்னொருத்தனுது. அப்ப எதுவும் நிரந்தரம் இல்லை. அப்ப அவரு என்ன சொல்றாரு, இது என்னதும் இல்லை, அது ஒண்ணுதும் இல்லை. இன்று என்னிடம் இருக்கும், நாளைக்கு இன்னொருத்தர். இன்று 500 ரூபாய் என் பாக்கெட்ல இருக்கும்போது என் பணம், மல்லிகை கடைக்கு போனோம்னா அவரு பணம் ஆயிடுச்சு. அப்ப அந்த 500 ரூபாய் பணம் அரை மணி நேரம் மட்டும்தான் என்னுடைய பணமாக இருக்கிறது. அப்ப நான் ஒரு சேமிச்சு வச்சிருக்கேன் 5 லட்சம் ரூபாய், என் பொண்ணுக்கு கல்யாணம், 5 லட்சம் ரூபாய் என்கிட்ட கெப்பாசிட்டியா என்கிட்ட இருப்பு இருக்குன்னே வந்துகிட்டே இருந்தேன், என் பணம்னு. ஒரு நாள் என் மகளுக்கு திருமணம் வைக்கும் போது 5 லட்சம் ரூபாயை எடுத்துட்டு போனேன், நகைக்கடைக்காரர் அவர் பணம்னு எடுத்துக்கிட்டாரு. அப்ப அது என்னுடையதாக இல்லை. அப்ப அவரு ஒரு பொருளை வச்சிருக்கிறாரு, அவருதுங்கிறாரு. கடையெல்லாம் பத்திரமா பூட்டி வச்சிருக்காரு, அந்த நகையெல்லாம் நம்மளுதுங்கிறாரு. ஒரு நாள் அந்த நகை நம்மகிட்ட வந்துருச்சு. இப்ப பொண்ணு சொல்றா, இது நம்ம நகை. அப்ப நாளைக்கு அந்த பொண்ணு கழுத்துல மாட்டிக்கிட்டு போறா, தாலியை கட்டி முடிச்சோன்னா சாயந்தரம் வீட்டுல பாலு சொம்பு இதெல்லாம் கொடுத்து அனுப்புறாங்க முதலிரவுக்கு. அங்க அந்த மாப்பிள்ளை பையன் சொல்றாரு, அப்பா வட்டிக்கு வாங்கி தான் இந்த மாதிரி கல்யாணத்தை நடத்தினாரு, அந்த மேல போட்டு தொழில் அந்த தங்க நக்லேஸ் எல்லாம் கலட்டு, நீ புரிஞ்சுக்கணும், புரிதல் உனக்கு வேணும், ஏன்னா அதெல்லாம் அடுத்த வாட்டி போடலாம் அப்படின்னா. சில பெண்ணு என்ன சொல்லுவாங்க, தங்கத்தோட நீங்க தான் எனக்கு பெருசுன்னு பஞ்சு டைலாக் பேசி கழட்டி கொடுத்துருவாங்க. சில பொண்ணு எங்க அம்மாட்ட கேட்கணும், எங்க அப்பாட்ட கேட்கணும், இதெல்லாம் நான் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டுருவாங்க. அப்ப அது என்ன பண்ணுது, அடகு கடைக்கு போயிருது. புரியுதா? அப்ப நிரந்தரம் இல்லாமே இங்க ஒவ்வொரு பொருளும் உங்க கையில சுத்திக்கிட்டே இருக்கும் பாருங்க. நேற்று நீங்க போட்டிருக்க துணிய ஒருத்தர் நெசவு பண்ணிக்கிட்டு இருக்காரு, இன்று நீங்க கட்டிருக்கீங்க, நாளைக்கு பழசாயி அதை ஒருத்தர் யார் வேணாலும் கட்டிக்கலாம், இல்ல ஒரு கழுதை கூட சுத்திக்கலாம். புரியுதுங்களா? நீங்க பழசாயிடுச்சுன்னு குப்பையில போட்டுருவீங்க, அதை ஒரு பைத்தியக்காரர் எடுத்து தலையில சுத்திட்டு உட்காந்துருக்கலாம். சரோஜா அம்மா கட்டின புடவை அவரு கழுத்துல இருக்கு. அப்ப நேற்று உங்களுடையது, இன்று இன்னொருத்தருடையது, நாளை இன்னொருத்தருடையது. அப்ப நிரந்தரம் இல்லாத இந்த பயணத்தை ஏன் இப்படி பண்றீங்க? நிலை இல்லாதத, நிரந்தரம் இல்லாதத, நிஜம் இல்லாதத, நிஜம் மாறியும் நிரந்தரம் மாறியும் உங்களது மாறியும் நீங்க இப்படி கொண்டாடுறீங்களே, என்ன ப்ராப்ளம் உங்களுக்கு? இன்னைக்கு இருக்கிற இந்தியாவில் இருக்கிற ஒரு 20 பணக்காரங்க உட்கார்ந்து யோசிச்சு பார்த்தா தெரியாதா? ராஜராஜ சோழனோட நம்ம ஒரு பெரிய வாழ்க்கையை வாழ்ந்துட முடியுமா? ராஜராஜ சோழனோட ஒரு பெரிய பொன் பொருளை சேர்த்துட முடியுமா? ராஜராஜ சோழனோட பெரிய இடத்தை பண்ணிட முடியுமா? ராஜராஜ சோழனே எங்க இருக்கிறாருன்னு தெரியல. புரியுதுங்களா? அந்த ராஜராஜ சோழனே தஞ்சாவூர்ல வாழ்ந்ததுக்கான அடையாளத்துல அவர் செத்தாரா, அவரை புதைச்சாங்களா, அவர் இடம் எங்கன்னே தெரியல. அப்ப எது நிரந்தரம்? எல்லாம் இருந்துச்சு இல்ல, என்னாச்சு? அப்ப எங்க நகரம்? சோழனுடைய நகரம் எங்க? அவ்வளவு பெரிய மாவீரனுடைய நகரம் எங்க? அவ்வளவு பெரிய மாவீரனுடைய அரண்மனை எங்க? அவருடைய வெள்ளி தங்கம், அவர் அணிந்திருந்த நகையெல்லாம் எங்க? அப்ப இங்க இந்தியாவில் இருக்கிற பணக்காரங்களுக்கு தெரிய வேண்டாமா? ராஜராஜ சோழன் தான் உங்களுக்கு ரெஃபரன்ஸ். அதுவே ஒண்ணும் இல்லைன்னா நாளைக்கு நீங்க உங்களுக்கு அதானே. அப்ப நிரந்தரம் இல்லாததற்கு நிஜம் இல்லாததை நிஜமானது போலவும் இது உறுதியானது போலவும் நம்மளுடையதுன்னு சொல்லி இங்கு நாம என்ன பண்றோம்? ஒரு முள்வேலியை அமைச்சு கொண்டே இருக்கிறோம். இதுல இருந்து என்னைக்கு ஒருவன் விடுபடுகிறானோ
அவன் இந்த கிருஷ்ண பரமாத்மாவை அறிவான். இதுவே கீதை. அதுவரை அவன் வெண்ண கதை, சொன்ன கதை, புரியுதுங்களா? அடுத்தது கிருஷ்ணன் கதை, அந்த உருவ கதை, பாடல், இதுலயே வாழ்ந்து விட்டு பரவசத்திலே செத்து போவார். இவ்வளவுதான் விஷயம். அப்ப இந்தியாவுல, தமிழ்நாட்டுல ஒரு கிட்டத்தட்ட 70 கோடி பேரு கிருஷ்ண ஜெயந்திக்கு கிருஷ்ணர் கால் பாதத்தை வச்சு கொண்டாடுறாங்க. ஆனால் கிருஷ்ணன் சொன்ன அடிப்படை அந்த 70 கோடி பேர்கிட்ட இல்லை. அப்ப கிருஷ்ணன் யார் அப்படின்னா மரணத்தையும் தாண்டி ஒருத்தரா இருக்கிறாரு. ஆனா அவரை வழிபடுறவங்க, பின்படுறவங்க யாருன்னா சாகுறவங்களா இருக்கிறாங்க. அப்ப அல்லாஹ் அதோடைய வேலைய அது செஞ்சுட்டு இல்ல, அத ஒரு இஸ்லாமியர் நிறைவேற்றிக்கிறாரா அப்படிங்கறத ஒரு இஸ்லாமியர் தான் சொல்லணும். அப்ப கர்த்தர் தான் எதை சொல்ல வந்தாரோ அதை ஒரு கிறிஸ்துவர் நிறைவேற்றிக்கிறாரா? அப்ப ஒரு இந்து பைபிள் கீதையில சொல்லப்பட்டிருக்க, கிருஷ்ணன் சொல்லப்பட்டிருக்கிறத ஒருத்தர் அதை பார்த்தாரா, அதுக்குள்ள அது உணர்ந்தாரா? அப்ப இது மூணும் தனியா நிக்குது, மக்கள் தனியா நிக்கிறாங்க. ஆனா இதுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சம் ஏதாவது ரசாயனம் கலக்கும் போது ஞானம் அடைஞ்சிட்டேங்கிறாங்க. இது எப்படி? நீங்களே சொல்லுங்க, இதை எப்படி பார்க்கலாம், இதை எப்படி சொல்லலாம்னு சொல்லுங்க. அப்ப ஞானம் அப்படிங்கிறது என்னன்னா, என்னைக்கு மொத்தமா நீ விடுபடுறியோ அதான் ஞானம். என்னைக்கு உனக்காக நீ வாழ்றத விடுறியோ அது ஞானம். யாராவது போனீங்கன்னா சாப்பிட்டுட்டு போயிருங்க, ஃபர்ஸ்ட் கடைசி பஸ்ஸை பிடிக்க போனீங்கன்னா சாப்பிட்டு போயிருங்க. பார்சல் கூட கொடுப்பாங்க, கட்டில கூட வாங்கிட்டு போய் சாப்பிடுங்க. சரியா? இல்ல சாப்பாடு ரெடியா பாருங்க. அப்ப ஒரு விஷயத்த நீங்க எப்படி உணர்ந்துக்கணும், எப்படி பார்க்கணும். இப்ப எங்களை மாதிரி ஆளை தொலைச்சிடாதீங்க. நான் தான் பைபிள், நான் தான் திருக்குறான், நான் தான் கீதை. இது புத்தகமா இருக்கு, நான் ஒரு உடலா இருக்கிறேன். புரியுதுங்களா? அதுல என்ன தத்துவம் பேசப்படுதோ அதே தத்துவத்தை தான் நான் பேசிக்கிட்டே கிடக்குறேன். புரியுதுங்களா? அதுல என்ன வடிவம் இருக்கோ அதுதான் நான் பேசுறேன். நான் ஒன்னும் புதுசா தான் பேசலையே. எங்க சுத்தி வந்தாலும் அதுல இருக்கிறத தான் கடைசியில போய் நிக்கிறேன் நான். அப்ப நான் உங்ககிட்ட இருந்து என்ன கொடுக்கணும்னு நினைக்கிறதுன்னா, அந்த மூணையும் நீங்க பார்த்துட்டு யூஸ் பண்ணாம விட்டுட்டீங்க. அதே மாதிரி என்ன விட்டுறாதீங்கப்பா. நான் வந்த நோக்கம் என்னன்னா, உனக்கு தியானம் வர்றது பெரிய விஷயம் இல்லை. தியானத்துக்கு தடையா வர்றத சரி செஞ்சா தியானம் வரப்போகுது. தடைய நீக்கிறது தான் கஷ்டம், அதுதான் நான் போராடுறேன். புரியுதா? மீன் வலை சரியா இருந்தா மீன் என்னைக்கு வேணாலும் பிடிச்சிடலாம். வலை சரியா இல்லைன்னா நீ எந்த மீனை போய் பிடிப்ப? உனக்குள்ள அந்த காற்றோ, அந்த மனமோ, அந்த மூளையோ, அந்த கண்களோ உன்னுடைய உடல் நல்ல தன்மையில இல்லாத போது ஒரு இறைத்தன்மையை எப்படி நீ உணர்வ? எப்படி கேப்சர் பண்ணுவ? எப்படி பண்ண முடியும்? அப்ப ஒரு தியானம் ஒரு ஞானிக்கு 12 ஆண்டு 15 ஆண்டு 20 ஆண்டுகள் டைம் பிடிக்குதுன்னா அவர் அதை மாறுற வரைக்கும் வெயிட் பண்ண வைக்கும். இதுதான் ரொம்ப முக்கியம். இப்ப நான் மாறும் போது எனக்கு கொஞ்சம் சக்தி வந்துட்டு, எனக்கு திடீர்னு சித்தம் கலங்கிருச்சுன்னு, இதை நான் உன்கிட்ட பேச முடியுமா? டேய் கிழக்க போடா, டேய் மேற்க போடா, டேய் வடக்க போடா, இப்படிதான் சொல்லிட்டு இருக்க முடியும். புரியுதா? அப்ப வடக்கையும் கிழக்கையும் போனா இதுல ஒரு 2 பேர் கண்டுபிடிச்சிருவான், பாக்கி எல்லாம். அப்ப என்ன அவன் என்ன ஃபீல் பண்ணுவான்னா, அப்ப வடக்க போனவனுக்கும் தெற்க போனவனுக்கும் ஏதோ நல்லது நடந்துடும். அப்ப அவன் எப்படி ஃபீல் பண்ணிட்டு வருவானா, இவரை பார்த்தா நல்லது நடக்கும்ட்டு வருவான். அப்ப அவனை மேன்மைப்படுத்திக்கணும்ட்டு எவனும் வரமாட்டான். இப்ப தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா ஜீவசமாதிகிட்டையும் ஒரு கூட்டம் உட்காந்துருக்கு. எல்லா ஜீவசமாதியும் அமாவாசை பௌர்ணமிக்கு வழிபடுது, கொண்டாடுது. அது எல்லாமே ஏதோ ஒரு பொருள் கேட்டுதான் உட்காந்துருக்கு. அதுல ஒரு 5% தான் ஏதோ தன்னை உணரணும், ஞானம், ஏதோ தியானம்னு ஒரு 5% தான். பாக்கி எல்லாம் 85% ஏதோ ஒரு பொருள் கேட்டுட்டே உட்காந்துருக்கு. அதுக்கு காரணம் அவர் ஒரு பொருள் கொடுத்திருக்கதா இன்னொருத்தர் சொல்லியிருக்கிறாங்க. போன அமாவாசைக்கு வந்தேன், இந்த ஜீவசமாதியில உட்காந்தேன், என் வீட்டுல அந்த இடம் விற்காம இருந்துச்சுல வச்சிருச்சு.
அப்படியா, இந்த அமாவாசைக்கு எல்லா வேலையும் விட்டு நான் வந்துடுறேன். அடுத்து இது மாடு கண்ணு போட்டாம இருந்துச்சுல, கண்ணு போட்டுருச்சு. அடுத்து அப்படியா, இந்த உடனே நான் வந்து உட்காந்துடுறேன். அப்புறம் அது போகுது, என் பையனுக்கு வேலையே இல்லை, வேலை கிடைச்சிருச்சு. அப்படியா, என் குழந்தையாலையும் கூட்டிட்டு வராங்க அப்படின்னு அங்க போய் உட்காந்து. இப்ப என்ன ஆகி போச்சு, ஜீவசமாதி எல்லாம் மௌனத்துக்காக வந்த ஜீவசமாதி கோயிலோட அதிக சத்தமா இருக்கு. ஒரே சத்தத்தை எழுப்புறாங்க. இன்னைக்கு எல்லாம் போனீங்கன்னா பழனியில எல்லாம் நிறைய ஜீவசமாதியில சத்தமாவே இருக்கும். நீங்க இந்த பக்கம் சாமிக்கு தீர்த்தம் அங்க வாங்கிக்கோங்க, சாமியோட வேட்டி அங்க வாங்கிக்கோங்க, சாமியோட கயிறு அங்க வாங்கிக்கோங்க, அது அங்க வாங்கிக்கோங்க. இப்படி லயனா இருக்கு. யாருங்க இவரு? தியானத்துல சமாதி ஆயிருக்காருங்க. அப்ப இதெல்லாம் என்ன, நீங்களே சொல்லுங்க, இதெல்லாம் என்ன? அப்ப இதெல்லாம் கீழே போட்டதுனாலதான் அவர் சமாதியா இருக்காரு. அப்ப இதெல்லாம் நீங்க ஏன் கொடுத்து கொடுத்துருக்கீங்க? யாரு கேட்கறது? அப்ப என்ன ஆயிடுச்சு, அவரு ஒருவேளை என்ன மாதிரி பேசி இருந்தாருன்னு, ஏப்பா இப்படி பண்றீங்க, வாங்கப்பா, கயிறுலாம் கிடையாது, உட்காருங்க, நீ நம்மகிட்ட உட்காரு, இல்ல ஓடி போனாலும் பரவாயில்ல, நான் பேசுவேன், நீ கேட்கணும், கேட்டு சோறு போடுவேன், திங்கணும், திண்டு ஓட்டிடு. நீ தியானங்கன்னா நீ ஏதாவது ஒண்ணு கேட்டுட்டே இருப்பா, நான் அதெல்லாம் காதுல வாங்க மாட்டேன், நான் ஒண்ணு சொல்லுவேன், நீ கேளு. ஒரு நாள் உனக்குள்ள சேஞ்ச் வரும், வர்ற வரைக்கும் விட மாட்டேன். உனக்குள்ள தோணுனா நீ வா, இல்லைன்னா எங்கெங்கோ போ. கடைசியில ஒரு 10 வருஷம் கழிச்சு, அந்த எண்டிங் கிளைமேக்ஸ்ல 10 வருஷம் கழிச்சு ஒண்ணு பாக்குற மாதிரி ஃபாலோ பண்ணி ஏதோ அழுகாத, அதை மிஸ் பண்ணாதுன்னு தான் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். அப்ப ஒவ்வொருத்தரையும், சில பேருக்கு ஒரு நல்ல சக்தி இருந்து அவங்க பேச முடியாம போனதுனால அவங்களுடைய சக்தியை வச்சுக்கிட்டு இவங்க வேற மாதிரி யூட்டிலைஸ் பண்ணிட்டாங்க. அதை வந்து அவங்களால பார்க்க முடியல, ரசிக்க முடியல, அதை பண்ணிக்க முடியல. அதான் பிரச்சனை. இப்ப புத்தர் இருக்கிறாரா இல்லையா, நீங்களே சொல்லுங்க. அப்ப புத்தர் இருக்கிறாரு, அப்ப புத்தரோட கம்யூனிகேஷன் அவங்களுக்கு கிடைக்கல. அப்ப புத்தருடைய கம்யூனிகேஷன் ஒருத்தருக்கு உருவாகும் போது அவருடைய உயர்ந்த செயல் அவங்களுக்கு கிடைக்கும். இதான் விஷயம். அப்ப புத்தர் என்ன சொல்றாருன்னா, என்னோட கம்யூனிகேஷன் கிடைச்சா மட்டும்தான் என்னுடைய உயர்ந்த கலையை உனக்கு கொடுக்க முடியுங்கிற. நீ என்ன பேரை சொல்றேங்கிறதுக்காக நான் உனக்கு கலையை கொடுக்க முடியாதுங்கிற. இப்ப அடிப்படையா என்ன சொல்றாங்கன்னா, மக்கள், நாங்க காலையில உங்க பேரை 1/2 மணி நேரம் சொல்றோம், மத்தியானம் 1/2 மணி நேரம் சொல்றோம், நைட்டு 1/2 மணி நேரம் சொல்றோம், ஆனா மாற்றம் தான் இல்லை அப்படிங்கிறாங்க. அது மாற்றம் எதுன்னா, என்னோட கம்யூனிகேஷன் ஏற்படும் போது அது மாற்றம் ஏற்படும். இதுதான் முக்கியம். அப்ப ஒருத்தர் எங்க போராடுறாருன்னா, தங்கமோ பணமோ அதிகாரமோ அதை எளிதா பண்ணிடலாம், அதை தாண்டி இன்னொரு லேயர் இருக்கு. அதான் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி. ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி அதான். இது எல்லாம் அழியக்கூடிய பொருள், நாமல் அழியக்கூடிய பொருள். அப்ப நம்ம கேட்கக்கூடிய பொருள் எல்லாமே குரு கிட்ட ஒரு மிக அழியக்கூடிய பொருளாவே கேட்கிறோம். அப்ப அவர் வருத்தப்படுறாரு. அழியாத பொருளை நீ வந்து கேட்கணும், அத நீ வந்து உணரணும் அப்படிங்கறதுதான் அவருடைய குறிக்கோளாகவும் நோக்கமாகவும். அதுதான் நம்ம பல்வேறுபட்ட வகுப்புகள்ல, பல்வேறுபட்ட நகரங்கள்ல தொடர்ச்சியா பல்வேறுபட்ட நகரங்களுக்கு ரிப்பீட்டடா மக்களை பார்க்கறதுக்கு காரணம் இதுதான். இதான் ரீசன். அத நீங்க நிறைய பேருக்கு புரியாம கூட இருக்கலாம். மக்கள் சந்திப்புங்கிறது ஐயா பேசுவாங்க நம்ம கேட்கிறோம் அப்படின்னு கூட நினைக்கலாம். இது அப்படி இல்லை. இது மாதிரி ஒருத்தர்ந்து ஒரு உஷ்ணம் வரும், அது நிச்சயமா டெஃபினட்டாங்கிற உட்கார்ந்து இருப்பவங்களுக்குள்ள ஏதோ ஒரு தாக்கத்தை அது ஏற்படுத்தியே தீரும். அது வந்து நிதர்சனமான உண்மை. அது கேட்டு கிடைப்பது அல்ல. புரியுதுங்களா? நீங்க இமாச்சல்ல போனீங்கன்னா அந்த மலை உங்கள்கிட்ட பேசாது, ஆனா அந்த மலையில இருந்து ஒரு வெப்ப உஷ்ணத்தை உங்களால உணர முடியும். அவ்வளவுதான். அப்ப அந்த மலை உங்ககிட்ட பேசுறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கிக்கிறது இல்ல, நான் என்ன தன்மையில இருக்கிறோமோ அதை உங்கள்கிட்ட கொடுக்க தான் ட்ரை பண்ணுறேன். புரியுதுங்களா? அவ்வளவுதான்.